எஸ்டிஃபே எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இப்போ நிறைய பேர் எங்கிட்ட பைக்கோட பொதுவாக எம்டி பைக்கோட இன்ஜினில் ஒரு நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கான என்னால் முடிஞ்ச ஒரு குட்டி வீடியோ என்னென்னா செகண்ட் சர்வீஸ் தேர்ட் சர்வீஸில் அப்படிங்கும்போதே பார்த்தீங்கன்னா இன்ஜினில் ஒரு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய பேர் கரெக்டாக பதில் சொல்லலையா, லைக் மட்டும் போட்டு போகிறீங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் அது ஒரு இருக்கலாம். என்னென்னா ரீசெண்ட் டைமில் எனக்கே ஒரு செகண்டோ தேர்டோ சர்வீஸ் விடும்போது ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு நாய்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஷோரூம் தரப்பில் நான் ஒரு டைம் அந்த டைமில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ எனக்கு சவுண்ட்ஸ் வர மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நார்மல் சவுண்டு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்ஜினில் ஒரு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே இப்போது எனக்கு இன்ஜினில் ஒரு சவுண்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுங்காட்டி தான் பார்த்தீங்கன்னா சரி உங்களுக்கும் அது என்ன ஏதுங்கிறத பற்றி அதுவெல்லாம் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அதுக்குன்னு ஒரு குட்டியாக ஒரு வீடியோ மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னென்னா இன்ஜினில் ஒரு வால்வ் ஒன்று இருக்கும், அது கரெக்டாக எங்கே இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக என்னாலையும் கெஸ் பண்ண முடியல. ஏன்னா இன்ஜினில் ஒரு வால்வ் இருக்கும். அந்த வால்வ் பார்த்தீங்கன்னா ஓவராக நம்ம ரைஸ் பண்ணும்போதோ இல்லை ஓட்டுறோம்ல, எப்படி நார்மலாக இன்ஜின் ஓவராக ரைஸ் பண்ணும்போது அப்படி சொல்லலை, நம்ம ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த வால்வு லைட்டாக லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் ஏகப்பட்ட சான்ஸ் இருக்கிறங்காட்டி அந்த வால்வு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் விடும்போது இப்போ நார்மலாக சர்வீஸ் விடும்போது அந்த வால்வு நீங்கள் அந்த வால்வு அட்ஜஸ்ட் பண்ணலைன்னா இன்ஜினே சீஸ் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராப்ளம் பண்ணி கொடுத்துரும். அதுங்காட்டி முடிஞ்ச அளவுக்கு அந்த நாய்ஸ் சவுண்ட் வந்துச்சுன்னா ஷோரூமில் கொடுத்து நீங்கள் பார்த்துருங்க. எனக்கு இப்போ லைட்டாக வர மாதிரி ஒரு டவுட்டு. இப்போ எப்படி ஒரு 20 நாள் 30 நாள் கழிச்சு சர்வீஸ் விடுவேன். அப்போ நம்ம அதை பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு. ஆனால் சவுண்டு நாய்ஸ் பெருசாக வரல, ஓரளவுக்கு லைட்டாக வர மாதிரி இருக்குது. என்னடா இன்ஜின்லாம் டேமேஜ் ஆகி கிடக்கிற மாதிரி இருக்குது, கிராச் ஆகி கிடக்கிறது. அந்த சவுண்டு மட்டும் உங்களுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன். அந்த ஒரு விசிலு சத்தம் மாதிரி எனக்கு நாய்ஸ் வர மாதிரி அந்த ரைஸ் பண்ணும்போது தோணுது. இப்போ பெருசாக தெரியல, ஓவரா ரைஸ் பண்ணும்போது பெருசாக தெரியல. இந்த மாதிரி ரைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியுது. அதாவது உங்களுக்கு இப்போ நான் ஹெல்மெட்டுக்குள்ளே மைக் வச்சுக்கிறங்காட்டி உங்களுக்கு சவுண்டு கரெக்டாக கேட்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபோனை பார்த்தீங்கன்னா கழட்டிட்டு உங்களுக்கு அந்த சவுண்டு மட்டும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அந்த உங்களுக்கு ரைஸ் பண்ணி காட்டுறேன். அந்த விசில் சவுண்டு மாதிரி ஒன்று கேட்கும். அது பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதான்னு மட்டும் நீங்களே பாருங்கள். நான் அப்படியே பேசாமல் இருக்கேன். அதாவது ஓவராக ரைஸ் பண்ணும்போது அந்த சவுண்டு வரல, இந்த மாதிரி மெதுவாக ரைஸ் பண்ணும்போது அந்த விசில் சவுண்டு கேட்குது. ஆனால் பேசிக்கலி இதுதான் நார்மல் சவுண்டு, ஓகேங்களா. அந்த லைட்டை எனக்கு பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் வால்வு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த லைட் சவுண்டும் வராது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதே மாதிரி நீங்கள் இந்த பிரச்சனையில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இதாச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி புது வண்டி அப்படிங்கிறதுனால ஒரு 1 இயர் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன நாய்ஸ் சவுண்டெல்லாம் வர்றது சகஜதான் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். ஏன்னா பைக் ஓட்ட ஒவ்வொரு பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா அந்த நட்டு அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும்ல, புது பார்ட்ஸுங்கிறங்காட்டி அந்த சவுண்டு வரும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு பைக்கராக ஒரு பைக்கை வச்சுட்டு அந்த பைக்கை கரெக்டாக வச்சுக்கக்கூடிய அந்த கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணலையா இல்லை கரெக்டாக வச்சுக்க தெரியலையா இப்படின்ட்டு நமக்கெல்லாம் ஒரு தோணும். அந்த சவுண்டெல்லாம் வரும்போது ஒரு மாதிரி மனசே அப்படியே உடஞ்சி போயிடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த நாய்ஸ் சவுண்டு தான் கமெண்ட் பண்ணிங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நானும் இது தேர்ட் சர்வீஸும் போதே அந்த சவுண்டு வர மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதங்காட்டி தான் பார்த்திங்கன்னா சரி இது நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோ இது பண்ணணும். அதாவது இந்த மாதிரி நாய்ஸ் வர பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன வால்வ்ஸு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கும். அதங்காட்டி ஷோரூமில் கொடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு. ஆனால் ஷோரூமில் கொடுக்கறத விட நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக் ஷாப்பில் நல்லா பண்ணுறவங்க கிட்ட கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா பார்த்திங்கன்னா FZ வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாய்ஸ் வருதுன்னு சொல்லி எப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னது. அந்த நாய்ஸ் அந்த ஒரு 8 5 சர்வீஸ்க்கு மேலே பண்ணியிருப்பார் போல். அந்த நாய்ஸ் சவுண்டு மட்டும் எனக்கு அரெஸ்ட்டே பண்ணி கொடுக்கல. அதுங்காட்டி பெஸ்ட்டான ஷோரூம் போய் சர்வீஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாங்க, இங்கே சர்வீஸ் பண்ணுறதை விட்டு போட்டு. அதுங்காட்டி பார்த்திங்கன்னா நானும் சரி
சரி நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்த சர்வீஸில் எங்கே விடுறது ஏது விடுறது அதை பற்றி ஒரு ஐடியாவே இல்லை. இன்னும் ஒரு மாதம் போனால் தான் சர்வீஸ் பற்றியெல்லாம் கொஞ்சம் எங்கே உள்ள அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி இந்த இன்ஜின் ப்ராப்ளம் வந்து யாருக்கு இந்த மாதிரி நாய்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நீங்கள் இதுக்கு என்னென்ன பண்ணீங்க, ஷோரூமில் போனீங்களா இல்லை வந்து இந்த நாய்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சர்வீஸில் மித்ததெல்லாம் கண்டிப்பாக வந்து என்னோடய அப்டேட்ஸில் வந்து கொடுக்குறேன். அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் தட்டிச்சுங்க. லவ் யூ ஸோ மச்.